ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை மீண்டும் மீண்டும் ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் நாம் முதல் வாரத்தில் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய வாக்குத்தத்த செய்தியை தான் நான் மறுபடியுமாய் தொடர்ச்சியாய் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். சங்கீதம் 18:35 வசனத்தை நான் வாசித்து கேட்போம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாகும். தலைகளை தாழ்த்துவோமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய சன்னிதானத்தில் இந்த காலை வழியிலே கூடி வர எங்களை அறிவிச்சதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையில நாங்கள் இன்னும் அதிகமாய் சிந்திக்க எங்களுக்கு இந்த நேரத்தை தந்திருக்கிறபடினால் நாங்கள் போய் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். எம்மாவூருக்கு சீஷரோடு நீர் நடந்து சென்று வேத வாக்கியங்களை விளக்கி காட்டினது போல் இந்த காலைவெளியில ஐயரே எங்களுக்கு வேதத்தை விளக்கி காட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல போதகரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு கற்றுத்தாரும். கற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்று. ஆண்டவரே, இந்த காலையில் எங்களை மனக்கண்களை திறந்தரும். வேதத்தின் அதிசயங்களை காணொலி வீசி கரத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். அடியேறி மறைத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். என் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மறுபடியும் வசனத்தை வாசிப்போமா? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனா. இந்த வசனம் உண்மையாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வசனமாயிருக்கு. ஏன்னா தாவீது இந்த வசனத்தை சொல்கிறார், உம்முடைய காருண்யம் என்னை என்ன செய்யும்? பெரியவனாக்கும். கிருபைதான் என்னை பெரியவனாக்கும். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையினால் நிறைந்தவராய், சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையான தேவன் நமக்குள் இருக்கிறபடியினாலே, தங்கி இருக்கிறபடியினாலே அவரே நம்ம என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் உயர்த்தி கொண்டே வருகிறார். அவரால் தான் நாம் உயர்த்தப்படுகிறோம் என்பது உண்மையிலும் உண்மையாயிருக்கிறது. எந்த மனுஷனும் நம்மை உயர்த்த முடியாது. எந்த மனுஷனும் நம்மை மேன்மைப்படுத்த முடியாது. தேவன் ஒருவர் தான் அப்படி செய்ய முடியும் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்வது. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிற வேளையில அங்கே நான் விவிதமாய் வாசிக்க முடிகிறது. 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமே. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பெரியவராக்கவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே மட்டும்தான் ஆகும். பக்தனாகிய பேதுரு சொல்லும் போது தன் நிருபத்தில் விதமாய் சொல்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கனத்து
கரத்துக்குள் என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள். அவருடைய கரத்துக்குள் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறார் என்று சொல்கிறார். யாக்கோபு பக்தன் சொல்லும்போது சொல்கிறார், அவர் தாழ்மை உள்ளவர்களை என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறோம். அருமையான தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் புஸ்தகத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அன்னால் சொன்ன வார்த்தை நாம் விதமாய் வாசிக்க முடிகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவருடைய பிரபுக்களோடே உட்காரமும் மகிமையுள்ள சிங்காசனங்களை சுதந்தரிக்கவும் என்ன செய்கிறார்? பண்ணுகிறார். போதுமா? வசனத்தில் பார்க்கிறதான காரியம் அவர் ஒருவரே என்ன செய்கிறவர்? உயர்த்துகிறவர் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். யோபு சொல்லும் போது சொல்கிறார், 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். 36:7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவருடைய ராஜாக்களை போல ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்னைக்கு உட்கார்ந்து இருக்கவும் செய்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 107 சங்கீதம் 41ஆம் வசனம். எளியவனையோ சிறுமை என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை எளியவனையோ சிறுமையில் இருந்து என்ன செய்கிறாராம்? எடுக்கிறார். சங்கீதம் 113 7ஆம் வசனம் பாருங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறார்? குப்பையிலிருந்தும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? மேன்மையான ஸ்தானத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்க முடியும். தாவீது நல்ல உதாரணம். யோசேப்பு ஒரு நல்ல உதாரணம். தானியேல் ஒரு நல்ல உதாரணம். விதமான உதாரணங்களை நிறைய வேதத்திலிருந்து பார்க்க முடியும். இந்த காலை மணிலே சொல்லுகிறேன், தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனையோ கர்த்தர் என்ன செய்கிறாரா? உயர்த்துகிறார். நம்முடைய இருதயத்தில் எப்போதும் தாழ்மை உள்ள ஒரு சிந்தை தேவை. மேட்டுமையாயிராமல் எப்போதும் எப்படி இருக்கு? தாழ்மை உள்ள சிந்தையாயிருக்கு என்று சொல்றது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் எப்போதும் தாழ்மையின் சிந்தையினாலே நிறைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த காலையில் 3 காரியங்களை மட்டும் நான் உங்கள் முன்பாக வைக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நம்மை எதிரெல்லாம் பெரியவர்களாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை யாருடைய வாழ்க்கையை செய்தார் என்பதை நாம் சற்று சிந்திக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 1:15. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியார். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார். போதும். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பானா? பெரியவனாய் காணப்படுவான். தேவனுக்கு முன்பாக பெரியவனாய் காணப்பட்ட மனுஷன் யார்?
யோவான் ஸ்நானகன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 6 மாதங்கள் வயது முதிர்ந்ததான இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டதான தேவனுடைய வார்த்தை தூதன் விதமாய் அங்கே சகரியாவிடத்திலே சொல்கிறான், சகரியாவே, உன் மனைவியாகிய எலிசபெத் பெறப்போகிற பிள்ளையாண்டானாகிய யோவான் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டவனாயிருப்பான்? பெரியவனாயிருப்பான். இந்த காலை வழியில அவன் பெரியவனாயிருக்க காரணம் என்ன என்பதைத்தான் நாம் சற்று சில வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்மையும் கர்த்தர் அவருக்கு முன்பாக பெரியவர்களாக்க விரும்புகிறார். அவர் நம்மை பெரியவர்களாய் பார்க்க அதிகமாய் விருப்பம் கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாக. அருமையானவர்களே, மற்ற மனுஷர்கள் நம்மை சிறியவர்களாகவே பார்க்க விரும்புகிறார்கள். அவர்களுக்கு முன்பதாய் நாம் ஒரு நாள் உயர்ந்திருக்க கூடாது, அவர்களுக்கு முன்பதாய் நாம் மேன்மை அடையக்கூடாது, அவர்களுக்கு முன்பதாய் நாம் மற்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் ஜீவிக்க கூடாது. இப்படித்தான் தேவனுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் காணப்படுகிறது. எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, என் எதிர் வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் என்ன செய்யும்? இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமானால் எப்படி உலகத்துல பெரியவர்களாய் மற்றவர்கள் தன்னை பார்க்க பெரியவனாய் இருக்க விரும்புவார்கள். ஆனால் கர்த்தரோ அப்படிப்பட்டவர் அல்ல. அவருக்கு முன்பதாக காணப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் எப்படிப்பட்டவனாய் இருக்க விரும்புகிறார்? பெரியவனாய் இருக்க விரும்புகிறார். அருமையானவர்களே, நான் முதலாவது இந்த நான் சொல்ல வேண்டுமானால் இந்த யோவான் ஸ்நானனை குறித்து பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்பொருளாய் காணப்படுவோம். வசனத்தை வாசிப்போமா? 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தார். அவன் கர்த்தருக்கு முன்பதாய் பெரியவன் என்று சொன்னேனே, அவன் எப்படிப்பட்டவன்? முதலாவது கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாய் வந்தவன். அவனுக்கு இது சாட்சியாய் காணப்பட்டவன். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து, வரப்போகிற ஒளியை குறித்து அவன் என்ன செய்தான்? சாட்சி கொடுக்க வந்தான். எந்த ஒளி? நாம் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொன்னது போல மரண இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் என்ன செய்தது? உதித்தது என்று சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி வார்த்தையை பிரகடனப்படுத்தும்படியாக இவர்தாயா ஒளியாக இந்த உலகத்திற்கு என்ன செய்கிறவர்? வருகிறவர் என்று சாட்சி கொடுக்கும்படியாய் காணப்பட்டார். அருமையானே, தனக்கு பின் வருகிற ஒருவரை குறித்து அவன் சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு உலகத்துல வேற ஒருவரை குறித்து சாட்சி சொல்ல யாராலும் சொல்ல நாம் செய்வோமானால் அவர்கள் சொல்லுவார்கள், நேரடியாய் பார்க்கும்போது சொல்லுவார்கள், பிறகு முதிருக்கு பின்னே போய் கடந்து போய் அது வேறொரு சாட்சி சொல்வதாய் காணப்படுவார். ஒரு போதகர் விதமாய் சொன்னார், ஒரு மனுஷனுடைய சாட்சியை குறித்து கேள்விப்பட வேண்டுமானால் அவன் மரித்து போன நிலைமையில காணப்படுவானால், அவன் மரித்த பிரேதமாக இருப்பானால் அவன் வீட்டுக்கு சென்றால் தான் கேட்கலாம் அவனுடைய சாட்சி என்று. அவன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவனை குறித்து எல்லாரும் என்ன சொல்வார்கள்? போல நல்லவர் ஒருவர் இல்லையா, மென்மையானவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், இப்படித்தான் சொல்வதாய் காணப்படுவார்கள். பொய் சாட்சி சொல்கிற இடம் இது, அங்கேதான் என்று அவர் சொன்னார். உண்மைதான். ஆனால் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில யோவான் பொய் சாட்சி சொல்ல வந்தவன் அல்ல, கிறிஸ்துவை குறித்து உண்மை உள்ள ஒரு சாட்சி சொல்லும்படிக்கு கடந்து வருகிறவனாய் காணப்பட்டார். இன்னைக்கு அநேகரை நாம் பார்ப்போமானால் மற்றவர்களை பார்க்க தங்களைத்தான் உயர்த்தி பேசுகிறவர்களாய், தங்களது சாட்சியை இன்னும் மேன்மைப்படுத்தி பேசுகிறவர்களாய் காணப்படுவார். ஆனால் யோவான் அப்படிப்பட்டவனாய் காணப்படவே இல்லை.
அவன் கிறிஸ்துவை மாத்திரமே என்ன செய்து காண்பித்தான்? உயர்த்தி காண்பிக்கிறவனாய் காணப்பட்டான். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிடம் எப்படிப்பட்டவர்? மேன்மை உள்ளவர். நல்ல கவனியே, அவர் என்னை பார்க்கிற எப்படிப்பட்டவர்? மேன்மை உள்ளவர். இந்த வசனத்துல நான் வாசிப்போமானால் அவரை குறித்து வாசிக்கிறோம். 30வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் அவர் இவர்தான். பாருங்க 15வது வசனத்தை வாசிப்போம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான். யோவான் சொன்ன சாட்சியை பாருங்க. எனக்கு பின் ஒருவர் என்ன செய்கிறார்? வருகிறார். அவர் என்னை பார்க்கிறது எப்படிப்பட்டவர்? மேன்மை உள்ளவர். ஏன் தெரியுமா? அவர் எனக்கு முன்னாகவே என்ன செய்கிறவர்? இருக்கிறவர். கரங்களை சொல்லுவோமா? அவர் எனக்கு முன்னாகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர். இருக்கிறவராகவே இருக்கிறவர் தான் இப்பொழுது என்ன செய்கிறார்? எனக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திற்கு அவரை அறிமுகப்படுத்தும் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகினாலும் தான் சொல்கிறேன், அவர் என்னிலும் எப்படிப்பட்டவர்? மேன்மை உள்ளவர். அவர் எனக்கு முன்னிருந்தவர். உயிரோடு இருக்கிறவரை இப்பொழுது அவருக்கு அறிமுகப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறார். அன்றை கவனிங்கள். அவர் முதலாவது சொல்ற சாட்சி, என்னை பார்க்கிறவர் எப்படிப்பட்டவர்? மேன்மை உள்ளவர். இரண்டாவது சாட்சி அவர் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். வசனத்தை நான் வாசிப்போமா? 1:27 வசனத்தை வாசியுங்க. அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் எப்படிப்பட்டவன் அல்ல. இன்னும் தன்னை தாழ்த்துகிறார். என்னவென்று சொல்கிறார்? அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் எப்படிப்பட்டவன் அல்ல, பாத்திரவான் இல்லையா? இஸ்ரவேலிலே ஒரு வீட்டுக்கு வருகிற ஒரு விருந்தாளியே, அந்த வீட்டில் இருக்கிற கடைசி வேலைக்காரன், இப்பதான் வந்து ஒருவேளை அவன் சேர்ந்து இருப்பான், அந்த கடைசி வேலைக்காரன் தான் வரவேற்று அவருடைய கால்களில் செருப்பை கலற்றி ஒரு பக்கம் வைத்து அவருடைய கால்களை என்ன செய்வான்? கழுவுகிறவனாய் காணப்படும். யோவான் இங்கே சொல்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை தொடுகிறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லையா? நான் இன்னும் எப்படிப்பட்டவன்? கடையானவன். தொடர்ந்து கூட எனக்கு இல்லை, எந்த தகுதியும் இல்லை. எவ்வளவு தாழ்மைப்படுத்துகிறான் தன்னை. மூன்றாவது காரியம் அவன் சொல்லும் போது 29ஆம் வசனத்தில் விதமாய் சொல்கிறார். வாசிப்போமா? மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். 36வது வசனம், இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். நல்ல கவனிங்க. உலகத்துக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறதான காரியத்தில் யோவானுடைய முதல் காரியம் அவரை குறித்து சாட்சி கொடுப்பது. மேன்மை உள்ளவர் என்று சொன்னார். அவருடைய பாதரட்சி மாறை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல, அவ்வளவு நான் கடையானவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். மூன்றாவது சொல்கிறார், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். அல்ல கவனி, யார் இவர்? இவராகத்தான் உலகத்திற்கு என்ன வரப்போகிறது? பாவத்தில் இருந்து விடுதலை, ரட்சிப்பு உண்டாக போகிறது. சர்வலோகத்தினுடைய பாவத்தை
பாவத்தை தீர்க்கும்படியாக இவர்தான் இந்த உலகத்திற்கு என்னவாய் வரப்போகிறவர்? ரட்சகராய் வரப்போகிறவர். தேவாட்டுக்குட்டி, எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. நாலாவது அங்கே யோவான் சொல்லும்போது சொல்றார், யா நீர் கிறிஸ்துவும் அல்ல, நீர் எலியாவும் அல்ல, பின்னே நீர் ஏன் ஞானசாரம் கொடுக்கிறீர்? இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, ஏன் ஞானசாரம் தருகிறீர்? அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஜலத்தினால் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? ஞானசாரம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறாரே அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? ஜலத்தினாலும் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்கிறவர்? ஞானசாரம் கொடுக்கிறவர். நானும் இவரை என்ன செய்யாதிருந்தேன்? அறியாதிருந்தேன். ஆனாலும் என்னை ஞானசாரம் கொடுக்கும்படி அனுப்பினவர் இறங்கி யாருமே தண்ணீரை காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலும் ஞானசாரம் கொடுப்பார் என்று எனக்கு சொல்லியிருந்தார். பார்த்தீங்களா? நான் அப்படிதான் ஏங்க ஞானசாரம் கொடுக்கிறேன். நான் ஞானசாரம் கொடுக்கிறது எதற்கு தெரியுமா? ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டும். யாரவர்? இயேசு கிறிஸ்துவை நான் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் அவர் சொல்லுகிறார், நானும் இவரை என்ன செய்யாதிருந்தேன்? அறியாது, எனக்கு தெரியாது, நான் கண்டுபிடிக்க வேண்டுமே. அதுக்கு என்ன வழி? எனக்கு ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம், நீ ஞானசாரம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் யாரே வந்து தங்கி இருப்பதை நீ என்ன செய்கிறாயோ காண்பாயோ அவரே. பார்த்தீங்களா? அதை கண்டுபிடிக்கும்படியாக, இயேசுவை கண்டுபிடிக்கும்படியாக அவனோடு அவன் காணப்படுகிறார். கர்த்தர் அவருக்கு சொல்லியிருந்தார், நீ ஞானசாரம் கொடு. நீ ஞானசாரம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார் ஒருவர் மேல். அவர்தான் யாரவர்? கர்த்தரையா. இந்த காலையில் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை அடையாளம் காட்டுவதற்கு அவன் கைகாட்டியாய் காணப்பட்டார். வெளியூருக்கு போகும்போதெல்லாம் நாம் பார்க்கிறோம், ஒரு கைகாட்டி இருக்கும். அது அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறது வருஷங்களாய். ஆனால் அது எங்கே போக வேண்டும் வேண்டி யார் விரும்புகிறார்களோ அந்த ஊருக்கு அந்த ஊருடைய பாதையை காட்டுகிறது, எவ்வளவு தூரம் என்று சொல்லுகிறது. அதை போலத்தான் யோவானோ என்னுடைய ஊழியம் இவரை அறிமுகப்படுத்தி விட்ட பிறகு அது என்ன செய்யும்? முடிந்து போகும். கர்த்தருக்கு முன்பதா இப்படிப்பட்டவர் பெரியவரையா. ஏன்னா கிறிஸ்துவை அவர் சாதாரணமாய் அறிமுகப்படுத்தவில்லை, அவரை மேன்மை உள்ளவர் என்று சொன்னார். அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அவரே ஒளியாக இருக்கிறவர் என்று சொன்னார். மாத்திரமல்ல, அவள் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரமானல்ல என்று தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறாரே, அவர் என்னிடம் மேன்மை உள்ளவர் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நானும் அவரை என்ன செய்யாதிருந்தேன்? அறியாதிருந்தேன். ஞானசாரம் கொடுக்கும்படிக்கு என்னை அனுப்பினவர். நீ ஞானசாரம் கொடுக்கும் போது யார் பரிசுத்தாவி வந்து இறங்குகிறாரோ அவர்தான் பரிசுத்தாவின் மக்களினால் என்ன செய்கிறவர்? ஞானசாரம் கொடுக்கிறவர் என்று எனக்கு என்னவே சொல்லியிருந்தார், முன்னமே சொல்லியிருந்தார். அதை பார்க்கும்படிக்கு, அவரை பார்க்கத்தக்கதாக, அவருடைய உலகத்திற்கு அடையாளம் காட்டத்தக்கதாக நான் ஞானசாரம் கொடுக்கிறேன். அருமையானுடைய இந்த காலை வழியில நான் ஒன்று சொல்கிறேன், அடையாளம் காட்டுகிற ஒரு யோவான் ஸ்நானன். நான் ஆறாவது காரியத்தை சொல்வேன் என்று சொன்னால், அவன் இவ்விதமாய் சொன்னார், நான் கூப்பிடுகளுடைய சத்தமாயிருக்கிறேன். நீ யாரப்பா? நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம், வேற ஒன்றும் இல்லை. நான் வெறும் சத்தம் தான். ஆனா எனக்கு பின்னதான் காரியமே நடக்க போகுது. எவ்வளவாய் தன்னை தாழ்த்தின ஒரு மனுஷன்,
இன்னும் வசனத்துல நான் சொல்வேன் என்று சொன்னால் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். என்னையா? அவர் பெருக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? சிறுக வேண்டும். இந்த சிந்தை யாருக்குள்ளே வரும்? யோசித்து பாருங்க. சாதாரண சிந்தை இல்லையா? இன்னைக்கு அநேகர் விரும்புவது என்ன? தாங்கள் பெரியவர்களாய் வேண்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ இல்லையோ, தன்னுடைய நாமத்திற்கு முன்பாக எத்தனையோ பட்டங்களை முன்னும் பின்னும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். யோவான் சொல்கிறார், அவர் பெருகணும், நான் சின்னதாயே இன்னும் சிறியவனாய் இன்னும் சிறியவனாய் இன்னும் சிறியவனாய் போனாலும் ஆயினாத்தான் யோவானை குறித்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம், பெரியவன் வேறு ஒருவனும் இல்லை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம் பெரியவன் ஒருவனும் இருந்ததில்லை. போதும். ஸ்திரீகளிடத்திலே பிறந்த மனுஷர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிற பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை. நீ எழுப்ப போறதும் இல்லை. அவ்வளவு தன்னை தாழ்த்தின மனுஷனாயிருந்தான். காலையில அவன் கர்த்தருக்கு முன்பதாய் காணப்பட்டவன். அவனை குறித்த 2வது காரியத்தை நான் சொல்ல வேண்டுமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் சற்றே திரும்புவோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியின் பலமுடையவனாய் அவருக்கு முன்னே என்ன செய்வான்? அவருக்கு முன்னே பெரியவனாய் இருப்பான்னு சொன்னார். இப்ப இங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? அவன் எலியாவின் ஆவியின் பலமுடையவனாய் அவருக்கு முன்னே என்ன செய்வான்? நடக்கிறவனாய் காணப்படுவான். யோவான் ஸ்நானகன் அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டிருந்தான்? நிரப்பப்பட்டு இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே. ஆயினத்தான் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின போது எலிசபெத் சொல்கிறார், என் வயிற்றில் இருந்த குழந்தை கழிப்பினால் செய்தது துள்ளிற்று. இது எதனாலே ஆயிற்று? இது ஆண்டவருடைய தாயார் என்னை வாழ்த்தினதனால் அல்லவோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, 2வது காரியம் யோவான் ஸ்நானகத்திலே நாம் பார்க்கிறது, அவன் கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே என்ன செய்யப்பட்டிருந்தான்? நிரப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். 3வது காரியம் யோவான் ஸ்நானகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, வாசிப்போமா? யோவான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 71வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தில் வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். சகரியாவின் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தையாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்குவார். விடுதலையாக்கப்பட்ட அவர்கள் கர்த்தருக்கு
முன்பதாய் எப்படி இருப்பார் என்றால் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவருக்கு முன்பாக என்ன செய்வார்கள்? ஊழியம் செயலாய் காணப்படுவார்கள். அடுத்த காரியம் யோவான் ஸ்நானனை குறித்து அங்கே வசனத்தை வாசிப்போம். முதல் அதிகாரம் 76வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு என்ன செய்வாய்? வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நீ அவருக்கு முன்னே போகிறாயே, நீ என்ன செய்வாய்? நீ வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை என்ன செய்வாய்? தெரியப்படுத்துவாய். ரட்சிப்பு யார் மூலமாய் வருகிறது என்று ஜனத்துக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. அதை தெரியப்படுத்துகிற ஊழியத்தை தான் யார் செய்கிறது? யோவான் ஸ்நானகன் செய்கிறவனாய் காணப்படுவார். அடுத்த வசனத்தில் அடுத்த வார்த்தைகளை வாசிக்கும் போது ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும் அவருக்கு முன்னாய் என்ன செய்வாய்? நடந்து போவாய். அடுத்தது, அந்த காலத்திலும் மரண இருளிலும் காண்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியை நடத்தவும் அவ் இரக்கத்தினாலே உன்னதிலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை என்ன செய்திருக்கிறது? சந்தித்திருக்கிறது. நம்மை சந்தித்திருக்கிற அருணோதயம் எப்படிப்பட்டவர்? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். நம்முடைய கால்கள் எந்த வழியிலே நடக்க வேண்டும்? சமாதானத்துடைய வழியிலே நடக்க வேண்டும். அதை தெரியப்படுத்துவதற்கு தான் யோவான் ஸ்நானகன் தேவனால் அனுப்பப்பட்டார். அதனால் தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யாராயிருப்பார்? பெரியவராயிருப்பார். இரண்டாவது காரணத்துக்குள்ளே நான் கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11:24 வசனத்திலிருந்து வாசி. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து போதுமா? கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். இரண்டாவது ஒரு மனுஷன் யாருங்கள்? மோசே. வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது. எதிலே பெரியவனானா? விசுவாசத்தில். யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு முன்பதாய் நடப்பதிலே பெரியவனாய் காணப்பட்டார். அவரை அறிமுகப்படுத்துவதிலே, அவர் இந்த உலகத்தில் அவர் யார் என்று சொல்வதிலே அவருக்கு முன்னே நடக்கிறவனாய் காணப்பட்டார். குணாதிசயங்களை பார்த்தோம். இரண்டாவது தேவ மனுஷனாகிய மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது என்று எழுதப்பட்டிருக்கு. நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், மோசே எதில் பெரியவனானா? விசுவாசத்தில் பெரியவனானா. அதை குறித்து சற்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சற்று திருப்புவோமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனத்தை வாசி. அவர் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தார். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். நல்ல கவனிப்போம்.
இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் எப்படிப்பட்டவனாய் இருந்தார்? வல்லவனாய் காணப்பட்டார். ஆனால் அவருடைய தாய் அவளுக்கு இடத்தை ஊட்டினார், விசுவாசத்தை ஊட்டுகிறவளாய் காணப்பட்டார். எப்போது யாத்ராகமத்தின் புஸ்தகத்தின் நேராய் கொஞ்சம் திரும்பி வருவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் ஆண் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் இவளுக்கு அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளை எடுத்து கொண்டு போய் எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தார். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானா அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். நல்ல கவனிப்போம். நைல் நதியிலே வீசப்பட்ட மோசே, அவருடைய சகோதரியாகி மீரியா அந்த நாணல் புட்களின் நடுவிலே ஒளிந்து கொண்டு காரியம் என்ன நடக்கிறது என்று அவள் பார்த்து கொண்டிருந்தார். பார்வோனுடைய குமாரத்தி நைல் நதியிலே ஸ்நானம் பண்ண வந்த போது பெட்டி மிதந்து வருவதை கண்டால் அதை எடுத்து திறந்து பார்த்த போது ஒரு எபிரேய பிள்ளையாண்டான் அழகாய் காணப்படுகிறான். உடனே பார்வோனுடைய குமாரத்தை பார்த்தால் மீரியா ஓடி போய் சொல்கிறார், இந்த குழந்தையை வளர்த்தும்படிக்கு உனக்கு பால் கொடுக்கிற ஒரு தாயை நான் என்ன செய்யட்டுமா, கொண்டு வரட்டுமா என்றார். கொண்டு வா என்று சொன்னார். பெற்ற தாயே இப்பொழுது பணத்தை வாங்கி சம்பளத்தை வாங்கி கொண்டு தன் பிள்ளை என்ன செய்கிறார், பாடு ஊட்டுகிற தாயாய் மாறி. ஒரு பயம் இல்லை, நன்றாய் வளர்த்தலாம். ஏன் இந்த குழந்தை யாருடையது? இப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தியுடையது. எவனும் சிரச்சேதம் பண்ண முடியாது, எவனும் கொண்டு போட முடியாது. எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். நல்லா கவனிப்போம். அங்க எப்போ கொண்டு போய் விட்டாராம்? பிள்ளை பெரியவனான போது, ஏறக்குறைய 13 வயதுக்கு மேலே இருக்கும். அப்பொழுதுதான் என்ன செய்கிறார்? கொண்டு போய் விடுகிறவனாய் காணப்படுகிறார். எபிரேய வழக்கத்தின்படி 13 வயதிற்குள்ளே நியாயப்பிரமாணத்தை முழுவதும் என்ன செய்வார்கள்? கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார். அன்றைக்கு நியாயப்பிரமாணம் இல்லாத காலம்தான். ஆனால் தேவனை குறித்த அறிவை அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? சொல்லிக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார். என வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அங்கே 17ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவளுக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று அவர்களுக்கு என்ன செய்வானா? கட்டளையிடுவான். அப்படியானால் ஆபிரகாம் கட்டளையிட்ட காரியங்கள் பரம்பரையாய் இப்பொழுது ஒவ்வொரு சந்ததியாய் இருக்கிறது, கடந்து போய்கொண்டே இருக்கு. இப்பொழுது மோசேயிடத்திலே உங்களுடைய தாயிடத்தை கற்றுக் கொடுத்திருப்பார். நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே நீதியும் நியாயத்தில் செய்து கர்த்தருடைய வழிகளை செய்து காத்து நடவுங்களுக்கு அவருக்கு போதித்திருப்பார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தேவன் எவ்வளவு பெரியவர், மகத்துவமானவர் என்று சொல்லியிருப்பார். பஞ்ச காலத்திலே நம்முடைய முற்பிதாக்களை கர்த்தர் எவ்வளவாய்
ஆச்சரியமாய் பாதுகாத்தார் என்று சொல்லியிருப்பார். ஆபிரகாமை கொண்டு அதன் அந்நாள் வரைக்கும் உண்டாயிருக்கிற சரித்திர சம்பவங்கள் எல்லாம் அவன் சொல்லி இருந்திருப்பான். கேட்டு வளர்ந்தவர் விசுவாசத்திலே. இப்ப விசுவாசத்தில் அவன் யாராயினான்? வசனம் சொல்கிறது வல்லவனானான். வல்லவனான போது அவன் ராஜாவின் கோபத்துக்கும் என்ன செய்யவில்லையா? பயப்படவில்லை. முதல் காரியம் அவன் விசுவாசத்திலே பெரியவனான போது அந்த வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? 24வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை என்ன செய்தான்? தன்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றி விட்டான். தன் அடையாளத்தை மாற்றுகிறவனாய் காணப்பட்டான். முதல் அடையாளம் என்ன? மோசையை பார்க்கும் போது எல்லாரும் சொல்வார்கள் இவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லி. இப்பொழுது அவன் சொல்கிறான் இல்லை, மறுக்கிறவனாய் காணப்பட்டான். அருமையானவர்களே, நான் விசுவாசத்தில் வளரும் போது நான் முதல் மறுக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் பிசாசுடைய பிள்ளை இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அங்கீகாரத்தினுடையவனாய் இருக்கிறேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். இனி நான் பாவி அல்ல, நான் யாராய் இருக்கிறேன்? பரிசுத்தவானாய் காணப்படுகிறேன். நம்முடைய அங்கீகாரம் என்ன செய்கிறது? மாற்றப்படுகிறது. மோசே விசுவாசத்தில் வந்தபோது முதல் அங்கீகாரத்தை மாற்றினார். நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறேன், அது எனக்கு வேண்டாம், அந்த டைட்டில் எனக்கு தேவையில்லை. நான் யார்? நான் எபிரேயன். நான் இந்த ஜீவுள்ள தேவனுடைய குமாரனாய் காணப்படுகிறேன். ஜீவுள்ள தேவனை ஆராதிக்கிறவன் என்று அவன் அறிமுகம் செய்து கொள்வனாய் காணப்பட்டான். இரண்டாவது அவன் செய்த காரியம் என்ன? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட கூட என்னத்தை அனுபவிப்பதே? துன்பத்தை அனுபவிப்பதையே என்ன செய்தான்? தெரிந்து கொண்டான். இன்னைக்கு யாராயும் அப்படி விரும்புவாங்களா? சொகுசா இருக்கிறதா விரும்புறாங்க. இன்னைக்கு அநேகம் விரும்புகிற காரணம் இல்ல. கவனிங்க, வேதவசனம் பிலிப்பியர்ல சொல்லும் போது கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். வாசிப்போமா? பிலிப்பியருக்கு எழுந்த நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவர் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லையா, பாடுபடுகிறதற்கு எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. சிலர் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சகிக்க அவர்கள் வெட்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது அந்த வசனத்தை சொல்லுகிறான் பாருங்க, எவ்வளவு அழகாய் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை என்ன செய்ய கடவன்? அவனுக்கு பாடு வருகிறதா? நீ வெட்கப்படாதே. உபத்திரம் வருகிறதா? நீ வெட்கப்படாதே. இந்த உபத்திரங்கள் வரும்போது நான் கிறிஸ்தவனே அல்ல, ஐயா எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஓடி போகிற எத்தனையோ பேர் உண்டு. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நன்மைகள் மாத்திரமல்ல, அவருக்காய் பாடு சகிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தான் இயேசு சொல்லும்போது சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அவரை பின்பற்றினையா? கிறிஸ்துவுடைய வழிகளே பாடுகள் நிறைந்த வழிதான்.
வசனத்தில் வாசிக்கிறோம். அதே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்ற 2ஆம் அதிகாரத்தில், இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்து பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரி செய்திருக்கிறார். இதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? கிறிஸ்து பாடுபட்டார். அந்த பாடுகளின் அடிச்சுவட்டிலே நடப்பதற்காக. எவ்வளவு பாடுபட்டாரையா நமக்காக கல்வாரி சிலுவையிலே. அவர் துப்பப்பட்டார், அவன் மதிக்கப்பட்டார், வஸ்திரத்தை எல்லாம் அவருக்கு நிர்வாகியால் மாற்றினார்கள், உடையின் மேல சீட்டு போட்டார்கள், தாடைகளிலே பிடிக்கி இழுத்தார்கள், காரை உமிழ்ந்தான், முகத்திலே முள்முடி சூட்டினார்கள். எல்லாவற்றையும் பொறுமையோடு கிறிஸ்து செய்தாரே, சீக்கிரவராய் காணப்பட்டாரே. கர்த்தருடைய ஜனமே, சுசாய் மோசே அவர்களுடைய அன்புடன் இருந்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய ஜனம் மீட்கப்பட வேண்டும். அவருடைய மீட்புக்காக வைராக்கியத்தால் காட்டிலே ஒரு மனுஷனாக மாறுகிறார். அதற்காக பாடுகளை தெரிந்து கொண்டார். என்ன பாடுகள் வந்தாலும் பரவாயில்லையா, பார்வோன் தன்னை கொள்வான் என்று அறிந்து ஓடினார் மீதியான் தேசத்துல. 80வது வயதுல, நல்ல கவனிங்க, எத்தனாவது வயதுல புனிதத்துக்கு அழைப்பு வந்தது? 80வது வயதுல கோலும் தடியுமாக நடந்து கொண்டிருக்கிற மோசேக்கு வந்த அழைப்பு 80வது வயதுல. மோசேயை நீ போய் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வா. போய் திரும்ப 80வது வயதுல பார்வோனுக்கு முன்பதாக இருந்து கொண்டு என் ஜனங்களை போக விடு என்று சொல்லி கேட்கிறார். யோசித்து பார்ப்போம். 40 ஆண்டு காலம், 120 வயது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் என்ன செய்தார்? நடத்துகிறவராய் காணப்பட்டார். இந்த ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் இல்லையா, பார்வோனை காட்டில் பயங்கரமானவர்களாய் காணப்பட்டார். பார்வோனுடைய துறவி மோசையை துரத்தி விடுகிறவர்களாக காணப்படுவார். போ என்று சொல்வார். ஆனால் இவர்களோ அப்படி இல்லை, கூடவே இருந்து கொண்டு முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்டார். மோசேக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாய் காணப்பட்டார். மோசேக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். வழங்கா கருத்துள்ளவர்களாய் எப்போதும் காணப்பட்டார்கள். எல்லா பாடுகளையும் மோசே பொறுமையோடு சகிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த ஜனத்துக்காக கர்த்தருடைய சமுத்திரமாய் நின்று கொண்டு சொல்கிறார், ஆண்டவரே இவருடைய மன்னிப்பீரானால் மன்னியும், இல்லாவிட்டால் நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுயா. நான் இந்த ஜனத்தோட மடிந்து போனாலும் பரவாயில்லை, இந்த ஜனத்தோடு தான் இந்த தேசத்துக்குள்ள நான் போக வேண்டும். எவ்வளவாய் ஜனத்தின் மேல் அன்பு வைத்திருந்தால் பாருங்க, அவ்வளவு நேசித்திருந்தார். துன்பத்தை அனுபவிப்பதையே அவர் தெரிந்து கொண்டார். ஒரு காரியத்தில் நோக்கமா இல்லை. என்ன காரியம்? அடுத்து 3வது காரியம், இனி வரும் பலன்மே நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்த வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று வசனம் சொல்கிறது. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்த வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று. எது பாக்கியமாயினானா? நிந்தையை பாக்கியமாயினா. யாராவது அப்படி நினைப்பாங்களா? திட்டா நல்லா திட்டுட்டியா, இன்னும் திட்டுட்டோம், கொஞ்சம்தான் மண்ணை மாதிரி போட்டான். இது நிறைய ஒரு லோடு மண்ணை அங்கே இறக்கி விட்டு அள்ளி போட்டுட்டே இருக்கும் சிமையை போல. யாராவது நினைப்பாங்களா? ஆனா மோசே சொல்லுகிறார், நிந்தையை அதிக பாக்கியம். ஏன்? கிறிஸ்து சொல்லும் போது சொல்கிறார், நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களா என்பீர்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாகும். திட்டுறா என்னத்தான் திட்டு ரொம்ப மோசமா கெட்ட வார்த்தையில திட்டுனா திட்டுமா, அதுக்கு மேல புடுத்த வார்த்தையில பேசினா பேசிட்டு போறேனே. என்ன வார்த்தையில பேசினா நமக்கு என்ன வந்துட போகுது? பேச்சு காத்தோட போயிடும். எனக்கு வரப்போகுது.
நிந்தையை பாக்கியமாய் நினைக்கும் மோசே. விசுவாசத்தில் ஒரு மனுஷன் பெரியவனாகும் போது வருகிற காரியங்கள் என்ன? அவன் தன்னுடைய வாழ்க்கையில சுயத்தை வெறுக்கிறவனாய் இருப்பான். இரண்டாவது, பாடுகளை சந்தோஷமாய் நினைப்பான். மூன்றாவது, இனிவர் பலன் மேல் எப்படி இருப்பான்? நோக்குவான். தனக்கு ஒரு பலன் எங்கே இருக்கிறது? பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. நீ மூன்றாவது காரியத்துக்குள்ள போவோம். சற்று வேகமாய் பிலிப்பியர் நிறுவம். பிலிப்பியர் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 6 வசனத்திலிருந்து வாசி. 6ஆம் வசனத்திலிருந்து அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம். அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மகிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானவர் முதலத்தோர் பூமியின் கீழானோரை முழங்கால்கள் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரின் நாமம் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசி. லூக்கா 1:32. அவர் பெரியவராயிருப்பார். போதுமா? யார்? இயேசுவை குறித்து அங்க மரியாளுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை. தூதன் கடந்து வந்து மரியாளை பார்த்து சொல்றார், மரியாளே, உன்னிடத்தில் பிறக்க போகிற பரிசுத்தம் உள்ளது. அவர் யார்? பெரியவராயிருப்பார். அவர் பெரியவராய் இருப்பதற்குரிய காரியங்களை நாம் வசனத்தில் வாசித்தோம். அவர் யாருக்கு சமமாய் இருந்தாராம்? தேவனுக்கு சமமாய் காணப்பட்டார். அப்படி இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே என்ன செய்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேவனாயிருந்தவர் இப்ப யாராய் மாறி இருக்கிறார்? மனுஷனாய் மாறி இருக்கிறார். ஐயா, உங்களையும் என்னையும் மீட்கும்படிக்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 3:14. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தில் மாம்சத்தில் செய்திருக்கிறார். நம்மை தாமே உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மனுஷன் பார்க்கும் போதே எப்படி இருக்கு? பயமுறுத்துகிறதா? கையில வச்சிருக்கிறது அருவாள் ஈட்டியும் தான். பார்க்கும் போது பிள்ளைகள் பயந்துருவாங்க. ஆனா நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் இல்லையா? அவர் மனுஷராய் நம்மை போல தோற்றமுடையவராய், நம்மில் ஒருவராய், நம்மை போலவே அவர் மாறினார். நமக்கு ஒப்பாயிருப்பதை அவர் விரும்பினார். அப்படி தன்னை தாழ்த்தினார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுவதால் எவ்வளவாய் தாழ்த்தினாராம்? அடிமையின் ரூபத்திற்கு வரைக்கும் தன்னை தாழ்த்த, எவ்வளவு தாழ்த்த வேண்டுமோ அவ்வளவு தாழ்த்தி. அவருடைய தாழ்மையின் அனுபவத்தை நாம் கடைசி பந்தியிலே தான் நாம் பார்க்க முடியும். எல்லாரும் பந்தி ஆயத்தப்படி இருந்தார்கள். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் பந்தியை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கழற்றி ஒரு அறையிலே ஒரு சீலையை கட்டி அவர் போய்
ஒவ்வொரு சீஷருடைய கால்களையும் என்ன செய்தார்? கழுவுகிறவராய் காண. தன்னை மறுதலிக்கிறவன் தான் தெரியும், தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் தான் தெரியும், தம்மை விட்டு எல்லாரும் தூரமாய் ஓடிப்போவான் என்று தெரியும். எல்லாருடைய கால்களையும் சமமாய் என்ன செய்தார்? கழுவுகிறவராய் காணப்பட்டார். ஆண்டவரும் போதுதலுமாகிய நானே செய்தால் நீங்களும் செய்யுங்கள் என்று மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். ஐயா, தம்மை தாழ்த்தினவர் அவர். அவருடைய தாழ்மைக்கு இன்னும் நான் என்ன விளக்கத்தினாலும் போதாது, அவ்வளவு தம்மை தாழ்த்தினார். ஆகினாலே தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலா என்ன செய்தாரா? பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை பெரியவராக்கி அவருடைய நாமத்தினாலே வானோர் முதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் என்ன செய்யும்படி முடங்கும்படிக்கு கர்த்தராகிய தேவனுக்கு மகிமை உண்டாக அவரை இயேசு என்று நாமங்கள் யாவும் என்ன செய்யும்படிக்கு அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்திருக்கிறார்? உயர்ந்த நாமம், பெரிய நாமம். அவருடைய நாமத்தை போல ஒரு பெரிய நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவ்வளவு பெரிய நாமத்தை அவர் நமக்கு தந்து தமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது மிகையாக. இந்த காலையிலே அந்த பெரிய நாமத்தினால்தான் நாம் ஜெயக்குழலாய் காணும். வசனத்துல 3 வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். அவர் எதிரெல்லாம் பெரியவர். மத்தேயு 12:41. மத்தேயு 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். போதுமா? யாரை பார்க்கும் பெரியவர்? யோனாவுடைய பிரசங்கத்துல நினிவே பட்டணத்தார் முழு செலுத்தாங்களா? அன்னைக்கு அதோடு முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணி இன்னும் ரட்சிக்கப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கோடான கோடு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறாங்க. யோனாவுடைய பிரசங்கத்துக்கு அன்னைக்கு அந்த அளவுக்கு மதிப்பு. ஆனால் கிறிஸ்துவை குறித்து அறிவித்து இருக்கிறாரே, இன்றைக்கு ரட்சிப்பு என்ன செய்து கொண்டது? நீண்டு கொண்டே இருக்கு. யோனாவை பார்க்கிறோம் பெரியவர். ஆனால் இன்னொரு வார்த்தையில் சொல்லுகிறார், யோனா கீழ்ப்படியாமல் போனார். ஆனால் இவரோ எல்லாவற்றிலும் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். யோனா கீழ்ப்படியாமல் போய்தான் மீண்டும் வயிற்றுல 3 நாள் இருந்தார். ஆனால் இயேசுவோ பூமியின் தாழ்விடத்துல 3 நாட்கள் காணப்பட்டார். கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுடைய ஆவியானவருக்குள்ளே கடந்து போய் அவரை என்ன செய்தார்? உயிரோடு எழுப்புகிறவராய் காணப்பட்டார். யோனாவை பார்க்கிறோம் பெரியவர் இயேசு. 2வது அதிகாரம் 12:42. அடுத்த வசனம் 42ஆம் வசனம். தென் தேசத்துல ராஜஸ்ரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர். அவர் யார்? யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும். அவருக்கு ஒப்பான ஞானம் ஒருவருக்கு இல்லை. யாருக்கு ஒப்பான ஞானம்? கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஞானம். அருமையானே, சாலமோனுக்கே யார் தான் ஞானத்தை கொடுத்தது? அந்த தெய்வம் தான் ஞானத்தை தந்தார். அதனால ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோனை பார்க்கிறோம். ஞானத்தை கொடுக்கிறவர் யார்? பெரியவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த எங்கள் பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிறோம். பெரியவரோ? அவர் யாக்கோபை பார்க்கிறவர் எப்படிப்பட்டவர்? இந்த கிணற்று தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன செய்யும்? தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் என்ன செய்யாது. எப்படி? யார் பெரியவர்?
தாகம் வர்றதுல பெரியதா? தாகம் வராம இருந்தா தான் எப்படி? அவர் கொடுக்கிற தண்ணீர் என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீராயிருக்க. யாக்கோபு அந்த தண்ணீரை கொடுக்க முடியாது. கிறிஸ்துவோ ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராய் அது அவர்களுக்குள்ளே நித்திய நீரூற்றா எப்போதும் என்ன செய்யும்? ஓடுகிறதாய் காணப்படும் என்று சொல்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வாசகம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். யாரை பார்க்கிறோம்? உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிறோம். யார் உலகத்தில் இருக்கிறது? பிசாசு இருக்கிறாயா? உலகத்தை ஆளுகை செய்கிற பிசாசு. அந்த பிசாசை பார்க்கிறோம். எனக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை பார்க்கிற காலை வேளையிலே யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவராயிருப்பான் என்று சொல்லப்பட்டது. எலியாவின் ஆவியும் பலமுடையவனாய் அவருக்கு முன்னே நடக்கிறவனாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துகிறவனாய் கிறிஸ்துவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறவனாய் தன்னை மறைத்துக் கொண்டு அவரை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொன்னார். அதனால்தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, யோவான் ஸ்நானகன் பெரியவர். தாழ்மையின் சிந்தை அந்த யோவானுக்குள் இருந்தது. தன்னாலே அல்ல, தனக்கு பின் வருகிறவரால் தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு என்று சொல்லி அவன் அறிமுகப்படுத்துகிறவனாயிருந்தார். ஐயா, நம்மால் யாரும் நடக்கிறது இல்லை. நம் மூலமாய் நடப்பதெல்லாம் கிறிஸ்துவால் தான் நடக்கிறது. அவர் எனக்குள்ளே இருந்தவர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். நான் பாடுகிறேனா? அவர் என்னை பாட வைக்கிறார். ஐயா, அவர் தான் எனக்கு ராகத்தை கொடுக்கிறவர். நான் ஊழியம் செய்கிறேனா? என்னை ஊழியம் செய்ய வைக்கிறவர் அவர்தான். என் மூலமாய்த்தான் அவர் கிரியை செய்கிறார். என்னிடத்துல ஒன்று இல்லை. பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தை அறிவித்த போது விடுதலை உண்டாகிற்று. அந்த பேதுருதான் சொன்னார், என்னுடைய சுய சக்தியாலாவது என்னுடைய சுய பக்தியாலாவது உங்களுடைய எழுப்பப்படினோம் என்று செய்யாதீர்கள், நினையாதீர்கள். உங்களாலே சிலுவையில் அறையப்பட்டவரும் பிதாவாகிய தேவனாலே உயிரோடு எழுப்பப்பட்டவருமாகிய அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே இவன் கால்களை பலப்படுத்தி இவன் எழுந்து நடக்கும்படிக்கு செய்தவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய ஜனமே, உன் மூலமாய் ஏதாவது நடக்குமானவர் உங்களை கொண்டு கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார்களா? கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். இது என்னாலே அல்ல, இதை அழைத்து கர்த்தராலே ஆயிற்று. ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாரும் சொன்னார்கள், எங்களால் அப்பா எல்லாம் ஐயா எல்லாம் கர்த்தராலே. கர்த்தர் தான் எங்களுக்கு கொடுத்தார், கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் தான் எங்களை மேம்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் தான் எங்களை பெரியவர்களாய் மாற்றியிருக்கிறார் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். இந்த காலையில கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதிலே யோவான் ஸ்நானகன் பெரியவனாயிருந்தார். இரண்டாவது காரியம், மோசே விசுவாசத்திலே அவன் பெரியவனாய் காணப்பட்டான். விசுவாசிக்கிறவன் ராஜகோபத்துக்கும் என்ன செய்யப்படான்? பயப்படான். எந்த கோபத்திற்கும் எந்த அதிகாரத்திற்கும் பயப்பட மாட்டான், தைரியமாக இருப்பான். காரணம், தனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பது அவனுக்கு தெரியும். விசுவாசத்தில் பெரியவனாகும் போது அவன் தாழ்மையுள்ளவனாய், வெறுக்கிறவனாய், பாடுகளை அனுபவிக்க சந்தோஷமாய் உள்ள சந்தோஷங்களோடாய் கர்த்தரை பின்பற்றுகிறவனாய் காணப்பட்டார். விசுவாசத்தில் பெரியவனான மோசே
மூன்றாவது, இயேசு பெரியவராயிருக்கிறார். யோனாவை பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம், சாலமோனை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறவர் பெரியவர். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவ்வளவு பெரிய தெய்வம் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறாரே. இந்த சரீரத்துக்குள்ள அவர் வாசமாயிருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? அவர் உங்களோடு தங்கி இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரையா, அவர் என்னோடு பேசுகிறார், என்னை உணர்த்தி வைக்கிறார், என்னை நடத்துகிறார், ஒவ்வொரு நாள் எனக்கு ஆலோசனை சொல்கிறார். எனக்குள்ளே தங்கி இருக்கிறவர் பெரியவர். அவர் மகிமைப்படுத்தும். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் இந்த சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து நாம தொழுது கொண்ட எழுதிய பாராட்டின இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருட வாக்குத்தத்தத்தை தொடர்ச்சியாக சிந்திக்க இந்த வாரத்தில் எங்களுக்கு பாராட்டின இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர்களை தாழ்மையில் பெரியவர்களாய் மாற்றப் போகிறீர், விசுவாசத்தில் பெரியவர்களாய் மாற்றப் போகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஞானத்திலும் ஆண்டவரே மற்றவர்கள் கொடுக்கிற காரியத்திலும் ஊழியர் செய்வதிலும் எங்களை பெரியவர்களாய் மாற்றப் போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நான் கீழ்ப்படியாமல் போனார், நாங்கள் கீழ்ப்படியாமல் இல்லை. உங்களுடைய சத்தத்துக்கு எப்போதும் கீழ்ப்படிய. யாக்கோபு ஜனத்துக்கு ஜீவன் தண்ணீரை கொடுக்கிறவனாய் காணப்பட்டார். நாங்கள் ஜீவ தண்ணீராய் கிறிஸ்துவை ஜனத்துக்கு அறிமுகப்படுத்த. சாலமோன் ஞானத்தில் பெரியவனாய் காணப்பட்டார். ஞானத்தை ஆண்டவரை உங்களுக்கிறவர்கள் பெற்றுக்கொண்டு ஞானத்தில் சிறந்திருப்பீங்களுக்கு தேவ கிருபைகளோடு தங்கியிருப்பதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த சிறடுகளை மறைத்துக்கொள்ளும். உங்களுடைய மேன்மையானவரை எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லாவற்றையும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பாடல் பாடுவோம்.